அதைத் தொடர்ந்து நிரந்தர துணைவேந்தரை நியமிப்பது தொடர்பாக குழு ஒன்றை கேரள அரசு அமைத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆளுநர் திரு அர்லேக்கர் மாநில அரசின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். அந்த குழுவில் இருந்து கேரள முதலமைச்சரை நீக்கவும் கோரியிருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு விஸ்வநாதன் ஆகியோர் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சுதான்சு பிரியா தலைமையில் குழு ஒன்றை அமைத்து உத்தரவிட்டனர். அந்த குழு இறுதி பட்டியலை தயாரித்து வழங்கியது. ஆனால் அதன் பின்னரும் துணைவேந்தரை ஆளுநர் நியமிக்கவில்லை என்று கேரள அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு விஸ்வநாதன் ஆகியோர் நீதிபதி புலியா குழுவின் அறிக்கையாவது ஆளுநர் படித்து பார்த்தாரா என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஆளுநர் தரப்பு வழக்கறிஞர் அந்த குழு அளித்த அறிக்கையை ஆளுநர் இன்னும் படிக்கவில்லை என்று தெரிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் அந்த அறிக்கை என்பது சாதாரண காகிதம் அல்ல, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தயாரித்து வழங்கியுள்ள அறிக்கை என்று கூறினர். மாணவர்களின் கல்வி தொடர்பான விவகாரத்தில் கால தாமதத்தை ஏற்க முடியாது என்ற நீதிபதிகள் அந்த பட்டியல் அடிப்படையில் உரிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். ஆளுநரின் முடிவு நீதிமன்றத்துக்கு வரும்போது அது சரியா தவறா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும் என்று கூறிய நீதிபதிகள் வழக்கை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் அதனால் மனிதனின் சிந்தனையை வெல்ல முடியாது என்று கூறியுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், இசை மற்றும் கவின்கலை பயிலும் மாணவர்களுக்கும் நாம் முதல்வன் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் 3வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு ஸ்டாலின் மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். நடிகர் சிவகுமார், ஓவியர் சந்துரு ஆகியோருக்கு மதிப்புறு முனைவர் பட்டத்தையும் அவர் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய திரு ஸ்டாலின், ஜெயலலிதா பெயரில் உள்ள பல்கலைக்கழகத்தை திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு செழுமையாக வளர்த்திருக்கிறோம் என்றார். 2023 பின் மாணவர் சேர்க்கை அதிகரித்திருப்பதை குறிப்பிட்ட முதலமைச்சர், புதிய பாடத்திட்டங்களை அறிமுகம் செய்து நல்கை நிதியை உயர்த்தி ஆராய்ச்சி மையம், நூலகம், கற்றல் மேலாண்மை ஆகிய பல அமைப்புகளை உருவாக்க 1 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். கலைதான் மற்ற உயிரினங்களிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுவதுடன் மேம்பட்ட உயிரினமாகவும் காட்டுவதாக அவர் கூறினார். ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு எப்படி உற்பத்தி, பொருளாதாரம், தொழில்நுட்ப அறிவு அவசியமோ அதே அளவுக்கு அந்த சமூகத்தின் சிந்தனை வளர்ச்சிக்கு கலைகளின் வளர்ச்சியும் அவசியம் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். கலைகளை, கலைஞர்களை மதிக்கிற போற்றுதமன் நம்ம தமிழ். சங்ககாலம் முதல் இப்போது வர நல்ல கலைஞர்களை நாம் உயர்த்தது கட்சி கொண்டாடுகிறோம். இப்போ ஏஐ மூலமாக பலரும் ஓவியங்கள், பாடல்கள், இசையை உருவாக்குறாங்க. அதனால் நமக்கான வாய்ப்பு குறைஞ்சிடுமோன்னு நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது. எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அதால் மனிதர்களுடைய சிந்தனையை வெல்ல முடியாது. தொழில்நுட்பத்தை நம்முடைய பலத்துக்கு நாம் பயன்படுத்திக்கணும். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டத்தில் கிராமிய கலை பயிற்சி பள்ளி அமைக்க நிலம் ஒதுக்கப்படும் என்றும், கவின் கலையில் புதிதாக கலை பாதுகாப்பு பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு அடுத்த ஆண்டு தொடங்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் அறிவித்தார். கவின் கலையில புதிதாக கலை பாதுகாப்பு பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு அறிமுகப்படுத்தப்படும். ஊதியம் மற்றும் நிர்வாக செலவினங்களுக்காக தற்போது வழங்கப்படுகிற 3 கோடி ரூபாய் மானிய தொகையை 5 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நான் முதல்வன் திறன் சார்ந்த படிப்புகள், இசை மற்றும் கவின் கலை பயின்று வரும் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையிலே விரிவுபடுத்தப்படும். இவ்வாறு பல்வேறு வகையில் கலைகளுக்கு ஆதரவாக இருந்து மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்ல திராவிட மாடல் அரசு எப்போதும் தயாராக இருக்கும் என்று திரு ஸ்டாலின் உறுதி கூறினார். 3ஆம் உலக நாடுகளிலிருந்து அமெரிக்கா வந்தவர்களின் குடியுரிமை நிரந்தரமாக நிறுத்தப்படுவதாக அந்நாட்டின் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெள்ளை மாளிகை அருகே உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படை பெண் காவலர் சாரா பென்ஸ்டாம் என்பவரை ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ரஹமத்துல்லா லகன்வால் என்பவன் திடீரென தாக்கினான். சாராவிடம் இருந்த துப்பாக்கியை பறித்து அவன் நடத்திய தாக்குதலில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். உடனே சுதாரித்த 3வது காவலர் அவனை சுட்டு வீழ்த்தினார். உயிருக்கு போராடிய காவலர்களும் கொலையாளியும் உடனே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனளிக்காமல் வீராங்கனை சாரா பென்ஸ்டாம் உயிரிழந்தார். இதனை புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த ட்ரம்ப், மற்றொரு வீரரும் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருவதாக கூறினார். Her parents are with her. It's just happened.